மனித உடலின் விலை எவ்வளோ இருக்கும்? தோராயமாக பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், இல்லை பல கோடிகளா? இதுக்கான பதிலை சித்தர் சிவவாக்கியர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சித்தர் கண்ட மெய்ப்பொருள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். மனித உடல் ரொம்ப மகத்தானதுன்னு சொல்கிறோம். துல்லியமாக வரையறுக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு எந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட மாபெரும் மனித உடல் என்ன விலை போகும் அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருத்தரான சித்தர் சிவவாக்கியர் தன்னோட பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மனித உடலை பற்றிய சிவவாக்கியனுடைய பாடல்: வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிர் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கால் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது கான் இவ்வுடலுமே. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, பல பூஜைகள் செய்து ஒரு புதிய வீட்டை கட்டி மனைவி, மக்கள், சொந்த பந்தம் அனைவரோடும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையான மெய்ப்பொருளை உணராமல் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொய்யான வாழ்வுதான் நிலையானதுங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இறுதியில் ஒரு நாள் நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில், அதாவது யமன் இந்த உடலில் உள்ள உயிரை அழைத்து கொண்டு சென்றவுடன் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது கான் இவ்வுடலுமே. மண்ணால் செய்த ஓடு பெறும் விலை கூட இந்த உடல் பெறாது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சிவவாக்கியர் இந்த பாடல் மூலமாக சொல்கிறார். அப்படின்னா விலை மதிப்பற்றதுன்னு நினச்சிட்டு இருந்த மனித உடலினுடைய விலை ஒரு ஓடு பெறும் விலை தானா? இதை பற்றின விளக்கத்தை சிவவாக்கியர் தன்னோட இன்னொரு பாடல் மூலமாகவும் சொல்கிறார். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை ஆனதே. இந்த பாடலோட அர்த்தம், ஓடம், இந்த உடல் என்கிற ஓடம் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் ஓடி உலாவலாம், பயணம் செய்யலாம். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே யோகம் வாசி செய்து உடலை மேலும் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஒருவேளை அதிலிருந்து தவறினால் ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே, அதாவது இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறிவிட்டால் அங்கே ஏதுமில்லை, ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை ஆனதே. அதாவது ஆடே இல்லாத போது அதை மேய்ப்பதற்கு கோல் தேவைப்படுவதில்லை. அதாவது இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே உடலை உறுதி செய்து கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் கடவுள் தன்மையை உணர முயற்சி செய்ய வேண்டும் என்பதே ஆகும். அப்படின்னா இந்த உடலினுடைய உண்மையான விலை என்பது அந்த உடலை நாம் எந்த வகையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. உடலை உறுதி செய்து கொண்டு கடவுளை அடையும் நோக்கில் பயணிக்கும்போது உடல் விலை மதிப்பற்றதானதாக மாறுகிறது. அதே நேரத்தில் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உண்மைத்தன்மையை உணராமல் இருக்கும் உடல் மண்போடு பெறும் விலை கூட பெறாது.
சித்தர் சிவவாக்கியர் கண்டுணர்ந்த இந்த மெய்ப்பொருளை நாமும் அறிய முயற்சிப்போம். மெய்ப்பொருள் அறிவோம். நன்றி.